ஆதியாகமம் 49 அதிகாரம் 25 அவர் உனக்கு துணையாயிருப்பார். பிரியமானவர்களே, யாக்கோபு தன் குமாரர்களை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆசீர்வதிக்கிறதை காண்கிறோம். யாக்கோபு தன் எல்லா குமாரர்களை ஆசீர்வதிக்கும் போது சுருக்கமாக ஓரிரண்டு வசனங்களில் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் 5 வசனங்களில் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறதை காண்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பு யாக்கோபின் பார்வையில் விசேஷித்தவன். அதேபோல நீங்களும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்களாய் இருப்பதால் உங்களை இன்று முதல் கனப்படுத்தப் போகிறார். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சந்ததியினால் வரும் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புகிறார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களின் ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று ஆசீர்வதிக்கிறார். இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பார் என்று ஆசீர்வதிக்கிறதை காண்கிறோம். யோசேப்புடைய சிறு வயது முதல் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39:2. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவனுடைய வாழ்க்கையின் கரடு முரடான பாதையிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆதியாகமம் 39:21-23. அவர் நம்முடன் இருப்பதுதான், அவர் நமக்கு துணை இருப்பதுதான் பெரிய ஸ்லாக்கியம். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, கர்த்தர் உனக்கு துணை இருப்பார் என்றால் உன் குடும்பத்திற்கும் உன் ஜனங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தரை நித்தமும் தேடுங்கள். ஜெபம். கர்த்தாவே, எனக்கு துணையாயிரும். ஆமேன்.